ஓடிக்கொண்டே இருந்தால் உயரத்தில் இருப்பாய். ஓடிக்கொண்டே இருந்தால் உயரத்தில் இருப்பாய். ஓடுவதை நிறுத்தினால் ஓரத்தில் கிடப்பாய். ஓடுவதை நிறுத்தினால் ஓரத்தில் கிடப்பாய். கடிகாரம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் இது. கடிகாரம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் இது. வாடாமல்லிக்கு வண்ணம் உண்டு, வாசமில்லை. வாசமுள்ள மல்லிக்கு ஆயுள் அதிகமில்லை. கொம்புள்ள மானுக்கு வீரமில்லை, வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை. பாடுகின்ற குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கு நல்ல குரல் இல்லை. நீருக்கு நிறமில்லை, நெருப்புக்கு ஈரமில்லை. காற்றுக்கு உருவமில்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை. ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை, இன்னொன்று இருந்தால் வேறொன்று இல்லை, வேறொன்று இருந்தால் மற்றொன்று இல்லை. இல்லை 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 என்று சொல்லுகின்ற வாழ்க்கையின் மத்தியில்தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை நோக்கி இந்த நாளில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். எனவே உங்கள் அத்தனை பேரையும் இந்த குருத்து ஞாயிறு வழிபாட்டிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். அன்பு நிறை மக்களே, நேரம் இப்பொழுது 9:50. அருளுரையின் உச்சத்தை தொட வேண்டிய நேரத்தில் அதன் மிச்சத்தை பார்த்து முடிக்க இருக்கிறோம். எப்பொழுது ஆயர் முடிப்பார் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்படி சீக்கிரமாய் முடித்து விட்டார் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் காத்திருக்கத்தான் செய்யும். காத்திருப்பும் தவிப்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் அன்பின் வெளிப்பாடும் இல்லை. அற்புதமான ஒரு நாள், அழகான ஒரு நேரம். இந்த வழிபாட்டிலே, வழிபாட்டு மனையிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த குருத்து ஞாயிறிலே குருத்தும் திருத்தும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த குருத்து நம்மை எப்படி திருத்தும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பவனியிலே ஒரு தம்பி என் அருகில் வந்தான். ஐயா, நீங்கள் நல்ல பிரசங்கம் செய்கிறீர்கள். நான் உடனே கேட்டேன், என்ன பிரசங்கம் செய்கிறேன்? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், அது நல்ல பிரசங்கமா என்றேன். இல்லை இல்லை, ரொம்ப சத்தமாக பேசுகிறீங்க, அதுவும் நீங்கள் செய்கிறீங்க என்று சொன்னான். அவங்கள் தந்தையின் பெயர் திலகன் என்று நான் நினைக்கிறேன். அந்த தம்பி தான் ஓடி வந்து இப்படி பவனிகள் என்னோடு கூட சொன்னான். இந்த உண்மை உள்ள கிடக்கையிலே வந்து விழுந்து விட்டால் உணர்ச்சி பெருக்கோடு அந்த வார்த்தை வந்து விழுந்து விட வேண்டும் என்கின்ற அந்த உள்ள பெருக்கை எதனாலும் அடக்கிவிட முடியாத அந்த திண்ணம் இருக்கிற காரணத்தினால் அந்த வார்த்தை வந்து விழுந்து விடுகிறது. அருளுரை மேடை ஏறுகின்ற பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், 15 நிமிடத்தில் முடித்துவிட்டு இறங்கிவிட்டால் அதுதானே சுகம் என்று நினைப்பேன். ஆனால் அது போய்கொண்டே இருக்கின்ற நிலையை கட்டுக்கோப்பில் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்துவது என்பதுதான் எனக்கான திருத்துவது என்பதாக நான் நினைத்து கொள்ளுகிறேன். குருத்து ஞாயிறு இது எருசலேம் நோக்கி நடத்தப்பட்ட ஒரு பயணம். ஒரு சாதாரண பயணம் அல்ல, ஒரு புரட்சி பயணம், ஒரு போராட்டத்தின் பயணம். இன்றைக்கு கட்சிகள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள், பேரணிகளை முன்னெடுக்கிறார்கள், முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறார்கள். இந்த போராட்ட வடிவங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அமைதி ஊர்வலம், அமைதி பேரணி, அமைதி அஞ்சலி என்று எத்தனையோ விடயங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு போராட்டத்தை, இப்படி ஒரு புரட்சிகரமான பயணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். எங்கிருந்து எடுக்கிறார்? பெத்சாயிதா, பெத்தானியா, பெத்பகே என்று சொல்லக்கூடிய பெத்தேல் என்கின்ற அந்த ஊர், பெத்லெகேம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு அருகிலிருந்து எடுக்கிறார். எத்தனை ஊர் பெத் 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 என்று வருகிறது. பெத்தானியா வருகிறது, பெத்சாயிதா வருகிறது, பெத்பகே வருகிறது, பெத்தேல் வருகிறது, பெத்லெகேம் வருகிறது. இப்படி பெத்து 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 பெய்த் என்கின்ற இந்த சொல்லிற்கு வீடு என்று பொருள். ஆக வீட்டிலே இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றாக திரட்டி எருசலேமை நோக்கி ஒரு படை நடத்தி செல்லுகிறார். எதற்கு இந்த பயணம்? ஏன் இந்த பயணம்?
அரசியல் அதிகாரத்தின் உச்சம் எருசலேமில் இருக்கிறது. சமய அதிகாரத்தின் உச்சம் எருசலேமில் இருக்கிறது. இந்த சமய அதிகாரத்தின் உச்சமும் அரசியல் அதிகாரத்தின் உச்சமும் சேர்ந்துதான் பொருளாதாரத்தின் உச்சத்தை கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறது, ஆணை பிறப்பிக்கிறது. எப்படி அரசியல் உச்சம் டெல்லியில் இருக்கிறதோ, இந்த ஆன்மீகத்தின் உச்சம் என்று சொல்லி ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்கிற நிலைமை டெல்லியில் இருக்கிறதோ, இந்த பொருளாதாரத்தை கட்டுக்கோப்பில் வைக்க முடியாமல் தாறுமாறாக்கி இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு டெல்லியில் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று அன்றைக்கு எருசலேமில் தான் இந்த 3 மையங்களும் மையம் கொண்டிருந்தது. ஆக இயேசுபிரான் இப்பொழுது ஒரு படை நடத்துகிறார், ஒரு பேரணி நடத்துகிறார். அது அமைதி பேரணி, ஆர்ப்பாட்டமில்லாத பேரணி அல்ல. ஏன் என்று சொன்னால், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசியானா என்று பாடினார். ஓசியானா என்கின்ற இந்த சொல் திருமறையிலே 118ஆம் திருப்பாடல் 25ஆம் திருமொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அங்கே ஆண்டவரே ரட்சியும், இப்பொழுதே காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் ஓஷியானா, ஓஷியானா என்றுதான் வருகிறது. ஓஷியானா என்று சொன்னால் கடவுளே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே இப்பொழுது என்னை ரட்சியும் என்று பொருள். இப்பொழுது இயேசுபிரான் இந்த பயணத்தில் போகிறார். இந்த பயணத்திற்கு எங்கே இருந்து பெத்தானியாவில் வந்து அவர் இரவு தங்கினார். பெத்தானியாவில் இருந்து எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் என்று சொன்னார். எதிரே இருக்கிற கிராமத்தின் பெயர் பெத்பகே. அந்த பெத்பகேவிலே அத்தி மரம் அதிகம் சூழ்ந்திருந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும். அந்த கழுதைக்கு அருகிலே அந்த கழுதையின் குட்டி மரியும் இருக்கும். அந்த குட்டியையும் கழுதையும் சேர்த்து பிடித்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். கடவுச்சொல், பாஸ்வேர்டு என்று சொல்லுகிறோமே, அந்த பாஸ்வேர்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகின்ற இடம் இந்த இடம்தான். இன்றைக்கு எதை எடுத்தாலும் வங்கி கணக்கை தொடங்க வேண்டும், ஆதாரை திருத்த வேண்டும், ஆதார் அப்ளை செய்ய வேண்டும், ஓட்டர் ஐடியை வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு கடவுச்சொல் வேண்டும், ஒரு பாஸ்வேர்டு வேண்டும். அந்த பாஸ்வேர்டை உலகத்திற்கு கண்டுபிடித்து அறிமுகப்படுத்துகின்ற ஒரு இடம் எதுவென்று சொன்னால் இந்த கழுதையை பிடித்து வரக்கூடிய அந்த இடம்தான். எவராகிலும் உங்களிடத்தில் ஏன் இப்படி கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த கடவுச்சொல் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுளின் சொல். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, உங்கள் உழைப்பு ஆண்டவருக்கு தேவை, உங்கள் ஊழியம் ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய கையின் பிரயாசம் ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்கு தேவை, உங்கள் பிள்ளை ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் எதை எனக்கு என்று நினைக்கிறீர்களோ அது ஆண்டவருக்கு தேவை என்று ஆண்டவருக்கு தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த கடவுச்சொல்லை கடவுளின் சொல்லாக இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். உனக்கென்றும் எனக்கென்றும் நமக்கென்றும் எதையும் இந்த உலகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. எது நம் கரங்களில் இருக்கிறதோ அது கடவுளுக்கென்று தரக்கூடிய ஒரு ஒப்படைப்பின் பொருளாக, கடவுளுக்கு என்று கையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. யார் வந்து அவிழ்க்கிறார்கள் என்று அந்த கழுதையின் உரிமையாளருக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரு கடவுச்சொல் தான் அந்த கழுதையை அனுப்பி வைக்கும்படியாக விடுகிறது. இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். கழுதையை தந்துவிட்டார். ஏன் கழுதை? நம் நாட்டை பொறுத்தளவில், நம் ஊரை பொறுத்தளவில் கழுதை என்பது கேவலமானது. இதை பார், கழுதையை பார், யோகம் வரும் என்று சொல்லி அயன் பண்ணுற கடையில், வேறு சில கடைகளிலெல்லாம் கழுதை படத்தை போட்டு கழுதையை படத்தை மாட்டி வைத்திருப்பார்கள். என்னை பார், யோகம் வரும் என்று கழுதை ஏதோ உதாசீனப்படுத்தும்படியான ஒன்றாக அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்திய சூழல், தமிழகத்தின் சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் குதிரையை விட ஒட்டகம் விலை உயர்ந்தது, ஒட்டகத்தை விட கழுதை விலை உயர்ந்தது. குதிரையை விட ஒட்டகம் விலை அதிகம், அந்த ஒட்டகத்தை விட கழுதைக்கு விலை அதிகம். கழுதையின் மீது ஒருவர் வருகிறார் என்று சொன்னால், யூத முறைமையிலே அரசர்கள் கழுதையின் மீது தான் வருவார்கள். ஆனால் யூதர்களை தவிர்த்த மற்ற அரசர்கள் எல்லாரும் குதிரையின் மீது வருவார்கள், ஏனையின் மீது வருவார்கள், பரிசையின் மீது வருவார்கள். இப்படி பல்வேறு வாகனத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் யூதர்களிலே ஒரு அரசன், அங்கீகரிக்கப்பட்ட அரசன் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவர்
கழுதையின் மீது தான் வருவார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவரை சேவகனை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை கோவேரி கழுதையின் மீது ஏற்றி அவனை சீதோனுக்கு அழைத்து கொண்டு போய் அரசனாக மாற்றுங்கள் என்று சொல்லி, யூத முறைமையிலே ஒருவர் அரசனாக வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசன் கோவேரி கழுதையின் மீது பவனி செய்கிறவராக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனி செல்கிறார். அப்படி கழுதையின் மீது பவனி செல்கின்ற பொழுது குருத்தோலைகள் எதற்கு, ஒலிவமல இறைகள் எதற்கு, தடைகள் எதற்கு, இந்த குருத்தோலைகளை வைத்து ஆடைகளை எதற்காக பாதையிலே விரித்தார்கள்? ஆடைகளை பாதையிலே விரித்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை வழிகளிலே குவித்து கீழே விரித்து எக்காளம் ஊதி யெகூ ராஜாவானார் என்று சொன்னார்கள். பாதைகளிலே ஆடைகளை விரித்தால் இதோ எங்கள் ராஜாவாக இவரை ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். இப்பொழுது இயேசு கழுதையின் மீது வருகிறார். இயேசு வருகின்ற அந்த ஊர்வலத்திலே பாதையிலே அரசனாக இவரை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் இந்த ஆடைகளை விரிக்கிறார்கள். அந்த ஆடைகளை விரித்து ஆடைகளின் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கழுதையின் வாகனம் புறப்பட்டு செல்லுகிறது. எல்லோரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்கின்ற வார்த்தையை தன் நாவிலே சொல்லி ஓசன்னா 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 என்று பாடலை பாடி எல்லோரும் திரளாய் புறப்பட்டு செல்லுகிறார்கள். ரபிக்கள் என்ன எழுதுகிறார்கள்? கிட்டத்தட்ட இந்த சாலையில் தான் உலக நாடுகளில் இருந்த எல்லா மக்களும் திரண்டு இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு இந்த எருசலேமுக்குள் நுழைவதற்கு இருக்கிற ஒரு பிரதான சாலை. இந்த சாலையின் வழியாக இப்பொழுது இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவரை தெரியாதவர்கள் எருசலேமை நோக்கி பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உலகமெல்லாம் இருந்து எகிப்து, கார்த்தோஜ் என்று சொல்லி இந்தியா, இங்கிலாந்து, எந்தெந்த நாடுகளெல்லாம் அன்றைக்கு இருந்ததோ அந்த நாடுகளில் இருந்தெல்லாம் பெரும் திரளான மக்கள் வந்து ஓய்வு நாளிலே காத்திருந்து ஓய்வு நாள் முடிந்தவுடனே அந்த பயணத்தை மேற்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவர்கள் புறப்பட்டு இந்த எருசலேமை நோக்கி போகிறார். இயேசுபிரான் கழுதையை அழைத்து வர சொன்னார். தான் அரசன் என்பதை அடையாளப்படுத்தினார். அது மட்டுமல்ல, கழுதையின் மீது வருகின்ற அரசன் அமைதியின் அரசன், அமைதியை ஏற்படுத்த போகிறவர். இந்த குதிரையின் மீது வந்தால் போர் செய்கிறவர் என்று அர்த்தம். கழுதையின் மீது வந்தால் அவர் அமைதியை ஏற்படுத்துகிறவர் என்று அர்த்தம். கழுதை என்பது தாழ்மையானது என்பதல்ல. கழுதை என்பது யூதர்களை பொறுத்தளவில் மேன்மையானது என்று அர்த்தம். உங்களையும் என்னையும் பொறுத்தளவில் கழுதை அது தாழ்மையானது, தாழ்வானது, தாழ்ந்தது, கேவலமானது, மதிக்கக்கூடாதது. கழுதை கெட்டால் குட்டி செவுறு என்று சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான் பொருந்தும். யூதர்களுக்கு கழுதை என்பது அமைதியின் அடையாளம், அரசனின் வாகனம். அரசனோடு ஆண்டவர் இருந்தார். அந்த ஆண்டவர் அரசனோடு இருந்ததினால் அந்த அரசன் அமைதியின் ஆட்சியை தருவார் என்கின்ற நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்தது. அன்பிற்கினியவர்களே,
இப்படிப்பட்ட இந்த இயேசுபிரான் எருசலேமை நோக்கி போகிறார். அருளுரையை தொடங்குகின்ற பொழுது சொன்னேன், இந்த நாளின் அருளுரையை சீக்கிரம் முடிப்பேன் என்று முடிக்கப் போகிறேன். எருசலேம் நோக்கி போகிறார். ஊர்வலம் எருசலேம் நோக்கி போகிறது. இப்பொழுது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவருக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார். வழக்கமாக ஒரு ஊர்வலம் என்பது எப்படி நடக்கும் என்று சொன்னால், பிறவினத்து மக்களின் ஊர்வலம் எல்லாம் முன்பதாக மக்கள் போவார்கள், முன்பதாக இசை கருவிகள் போகும், பாடல் குழுவினர் போவார்கள், இசை கருவிகள் மீட்கப்படும். எல்லாம் முன்பதாக போன பிறகு மதிப்புக்குரியவர், மாண்புக்குரியவர், மரியாதைக்குரியவர் கடைசியாக வருவார். அவரை மேல தாளத்தோடு புகழுரை சொல்லி வாழ்த்து பாடல் பாடி துதி பாடல் பாடி அவரை அப்படியே அழைத்து கொண்டு ஊர்வலத்தில் வருவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து போகிற இந்த ஊர்வலத்தில் அவர் முன்பதாக போகிறார். பெரும் திரளான மக்கள் பின்பதாக வருகிறார்கள். இயேசு என்பவர் ஒருவர் வருகிறார். 2.5 லட்சம் மக்களுக்கு மேலாக ஒரு பெரும் கூட்ட மக்கள் இப்பொழுது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேமை நோக்கி அன்றைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்து வருகிறவர்கள் தான் என்று நினைத்து வேத பாரகர்கள், சதிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், தலைமை குருக்கள், திருமறை அறிஞர்கள் இந்த 5 பேருக்கும் செய்தி போகிறது. இந்த செய்தி போனவுடனே அவர்களோடு ஒரு பெரும் கூட்ட மக்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசு என்பவர் வருகிறார், 2.5 லட்சம் மக்கள் கூட்டத்தோடு அல்லது ஒரு பெரும் கூட்டத்தோடு எருசலேமை நோக்கி வருகிறார். என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. அவர் பிலாத்துவின் அரண்மனைக்கு போவாரோ, ஏரோதுவின் அரண்மனைக்கு போவாரோ, எந்த இடத்திற்கு போவாரோ, ஆட்சி பீடம் தலைகீழாக மாறப்போகிறது என்று தெரிந்து கொண்டு முன்னிலும் பின்னிலும் சத்தமாய் அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பெரும் மகிழ்வோடு பெரும் சத்தம் எடுத்து முன்னிலும் அதிகமாய் கத்திக்கொண்டு இயேசுவை முன்பதாக வழிநடத்தி கொண்டு இவர்கள் எல்லாரும் பின்பதாக வருகிறார்கள். இந்த செய்தியை கேட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல் இந்த எருசலேமிலிருந்து இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? குருடர்களுக்கு பார்வையை தருகிறாராம், செவிடர்களுக்கு கேட்கும் திறனை தருகிறாராம், முடவர்களை நடக்க செய்கிறார்களாம். ஏன்? அண்மையில் லாசரு என்பவன் ஒருவன் இறந்து போனான், அவனை உயிரோடு எழுப்பினாராம். சிறு பெண் ஒருவள் இறந்து போனாலாம், அவரையும் உயிரோடு எழுப்பினாராம். அது மட்டுமல்ல, நாயுனூரில் ஒரு இளைஞன் ஒருவன் செத்து போனானாம், அவரையும் எழுப்பினாராம். செத்து போனவரை எழுப்புவதென்ற இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஆசாரியர்களை போன்று இருக்கிறாரா? பரிசேயரை போன்று இருக்கிறாரா? அல்லது நம்மை போன்று இருக்கிறாரா? அவர் எப்படி இருப்பாரோ என்று சொல்லி ஒரு எதிர்கூட்டம் இவரை தேடி வருகிறது. எனவேதான் பின்னடப்பாரும் முன்னடப்பாரும் இயேசுவுக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று பாடினார்கள். இப்படி முன்னாக வந்தவர்களும் இயேசுவுக்கு முன்னாகவே இல்லை, அவர்கள் எல்லோரும் பின்னாக வந்து அந்த பவனிகளை இணைந்து கொண்டார். எருசலேமுக்குள் நுழைகிறார். அந்த எருசலேமுக்குள் நுழைகிற காட்சியை நீங்கள் போய் பார்த்தால், அந்த பிரதான வீதியிலே அவர் நுழைந்து ஒரு வலது பக்கம் ஒரு சாலை, இடது பக்கம் ஒரு சாலை பிரிகிறது. எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? இவரை கலிலேயாவிற்கும் சமாரியாவிற்கும் யூதேயாவிற்கும் அரசனாக்கி விடலாம் என்று சொல்லி 4 வகையான மக்கள் கூட்டம் இவர் பின்னால் வந்தது. அந்த கூட்டத்தை குறித்து விளக்குவதற்கு நேரமில்லை. இப்பொழுது எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? இயேசு எருசலேமுக்குள் நுழைந்து அவர் வலது பக்கமாக திரும்புவார். வலது பக்கமாக திரும்பி அங்கே பிலாத்துவின் அரண்மனை இருக்கிறது. அந்த பிலாத்துடைய அரண்மனைக்கு சென்று பிலாத்துவை விரட்டி அடித்து ஆட்சி பீடத்தை கையில் எடுப்பார். ரோமர்களிடத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார் என்றுதான் எல்லோரும் நினைத்து முன்னிலும் அதிகமாக சத்தமாய், பெரும் சத்தமாய், பெரும் கூக்குரல் எடுத்து கத்தி கொண்டு வந்தார்கள். அந்த பயணம் எருசலேமுக்குள் நுழைந்த பொழுது வலது பக்கமாக திரும்பி பிலாத்துவின் அரண்மனைக்கு போக வேண்டிய இந்த இயேசுபிரான் இடது பக்கமாக திரும்பி எருசலேம் தேவாலயம் இருக்கிற சாலையை நோக்கி நடக்கிறார். எருசலேம் தேவாலயத்தை சாலையை நோக்கி நடக்கிறார். இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து வந்தார்கள்? கழுதையை அழைத்து வர சொல்லுகிறார். அதன் மீது ஆடையை விரிக்க சொன்னார். அந்த ஆடையை விரித்து அதன் மீது ஏறினார். எப்படி சாலமோன், எப்படி ஏகூத் அரசனாக கழுதையின் மீது பயணித்தார்களோ அப்படி இவர் வருகிறார். இவர் நமக்கு அரசனாக ஆவார், இவரை நம்மை மீட்பார், நமக்கு விடுதலை தருவார் என்று நம்பி வந்த இந்த கூட்டம்
இடது பக்கமாக இவர் திரும்பின உடனே இந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இப்பொழுது அந்த கூட்டம் கரைகிறது. அந்த கூட்டம் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஆனதை செய்தால் அந்த கூட்டம் உடன் இருக்கும், ஆவாததை செய்தால், அவர்கள் எதிர்பார்த்ததை செய்தால் நல்லவர்கள் என்பார்கள், எதிர்பார்ப்பதை செய்யாமல் போனால் நல்லவர்கள் அல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது வலது பக்கமாக திரும்புவார்கள் என்று நினைத்தார்கள். இயேசுவோ இடது பக்கமாக திரும்பினார். இடது பக்கம் இறைவனின் ஆலயம் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? ரோமரிடத்திலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி தருவார், உலகத்திலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி தருவார், இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி தருவார். தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா, யூதர்களுக்கு ராஜாவாக இயேசு வருகிறார், யூதருக்கு ராஜாவாக விடுதலை தருவார், எனவே அவருக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று நாங்கள் பாடுகிறோம் என்று பாடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு யூத இனத்திற்காக மட்டுமே நான் விடுதலையை தரக்கூடிய ஆண்டவர் இல்லை. இதுவரை நீங்கள் இப்படித்தான் புரிந்து கொண்டீர்கள். நான் யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கு விடுதலையை தரக்கூடிய ராஜா. எனவே நான் அரசாங்கத்தின் அதிகாரத்தை எண்ணி, ஆட்சி பீடத்தின் அதிகார பீடத்தினுடைய அந்த தக்க வைத்துக் கொள்கிறதை எண்ணி நான் வலப்பக்கமாக திரும்பாமல் உலகத்திற்கு விடுதலை தருவதற்காக சமய பீடத்தில் இருக்கிற அதிகாரத்தை விரட்டி எல்லாருக்கும் இறைவனின் இல்லம் எல்லாருக்கும் பொதுவானது என்று சொல்லி பெத் 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 என்று சொல்லி பெத்தானியா, பெத்பகே, பெத்தேல், பெத்லெகேம், பெத்சாய்தா என்று வீடுகளிலே இருந்து வந்தவர்களே, இந்த உலகத்தின் வீடுகளில் இருந்து வந்தவர்கள் நீங்கள். ஆனால் உலகத்தின் வீடுகளை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கிறது, கருத்து இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இறைவனின் இல்லத்தை குறித்து உங்களுக்கு எண்ணம் இல்லையே. உங்கள் வீடுகளை, உங்கள் ஊர்களை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கிறது. ஆனால் இறைவனின் இல்லம் பாழ்பட்டு கிடக்கிறதே, இதை பற்றி நீங்கள் ஏதாவது நினைத்திருக்கிறீர்களா? 118ஆம் சங்கீதம் 1-19 திருமொழி தேவாலயத்தின் முற்றத்திலிருந்து பாடுவார்கள். அதன் பிறகு 25 வரைக்கும் தேவாலயத்தின் வாசற்படியில் வந்து பாடுவார்கள். 26, 27, 28 இந்த 3 வசனத்தையும் தேவாலயத்திற்கு உள்ளே வந்து பாடுவார்கள். 29ஆம் அந்த பாடலை மட்டும் தேவாலயத்திற்கு உள்ளே வந்து பிரதான இடத்தில் நின்று பாடுவார்கள். இப்படி தேவாலயத்தின் வாசலிலே நின்று பாடுகிற ஒரு பாடலைத்தான் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஓசியன்னா ஓசியன்னா, பெத்தானியா என்று சொன்னால் பெய்த் என்றால் வீடு, ஹனி என்று சொன்னால் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். சந்தோஷத்தின் வீட்டிலிருந்து வந்தவர்களே, ஆண்டவரின் இல்லத்தில் சந்தோஷம் இல்லையே, ஆண்டவரின் இல்லத்தில் சமாதானம் இல்லையே, ஆண்டவரின் இல்லத்தில் இப்படி அநியாயம் நடக்கிறதே, ஆண்டவரின் இல்லத்தில் சுயநலம் மிக மெஞ்சி அளவிலே உயர்ந்து கிடக்கிறதே, ஆண்டவரின் இல்லத்தை குறித்து அக்கறையற்ற மனிதர்களே, உலகத்தின் அதிகாரத்தை குறித்து அடித்துக் கொள்ளுகிறீர்களே. ஆண்டவருடைய அதிகாரம் என்பது தன்னை இழப்பதில் அல்லவா, தன்னை தருவதில் அல்லவா, தன்னை கொடுப்பதில் அல்லவா, தன்னை கடவுளுக்கென்று கையளிப்பதில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் என்னை பிடித்து அரசனாக்க பார்க்கிறீர்கள். நான் என்னை கையளித்து என் உயிரை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆலயத்தை நோக்கி போகிறார். இந்த பயணம் ஆலயத்து வாசல்படியிலே வந்து நிற்கிறது. இந்த பயணம் ஆலயத்திற்குள்ளே சென்று இயேசுபிரான் புறவினத்து மக்கள் வந்து கடவுளை தரிசிக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் காசுக்காரர் பலகை, புறா விற்கிற பலகை, அங்கே புறா மட்டுமல்ல, பிரதான ஆசாரின் இடத்தில் யார் எந்த பலியை செலுத்தினாலும் அந்த பலியை கொண்டு போய் கொடுத்து, பிரதான ஆசாரியனுடைய பிரதிநிதிகள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் அந்த புறாக்களையும் ஆடையும் அந்த எருதையும் கன்றுக்குட்டியும் பார்த்து, கண்ணில் குறையில்லை, காலில் குறையில்லை, அந்த உடலில் எங்கேயும் காயமில்லை, முழு வடிவத்தில் இருக்கிறது, குறையில்லாத இதை நீ இப்பொழுது பலி கொடுக்கலாம் என்கின்ற பலி பொருட்களை அங்கீகரிக்கின்ற இடம்தான் அந்த புறாவிற்கருடைய பலகை. காசுக்காரருடைய அந்த பலகை ஏன் கவிழ்த்து போடுகிறார்? அப்பொழுது தேவாலயத்திலே ஷேக்கல் என்கின்ற அந்த முறைமை இருந்தது, அது ரோமர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தது. இப்பொழுது ஷேக்கல் என்கின்ற பணத்தை சீரியா தேசத்தில் தான்
அதை புழக்கத்தில் வைத்திருந்தார்கள். இந்த ரோம் ஆட்சி பீடத்திற்கு உட்பட்ட இந்த இடத்தில் ஷேக்கல் இல்லை. ஷேக்கல் என்பது ஆபிரகாம் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பணம். அது ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு தர வேண்டும் என்று சொன்னால் ஷேக்கலைத்தான் தர வேண்டும். ஏன் ஷேக்கலை தர வேண்டும்? அந்த ஷேக்கல் என்கின்ற பணத்தில் உருவம் இருக்காது. அந்த ஷேக்கல் என்கின்ற பணத்தில் உருவம் இல்லாமல், உருவம் இருப்பதை கடவுளுக்கு தரக்கூடாது, உருவம் இல்லாததை கடவுளுக்கு தர வேண்டும் என்று அந்த வடிவத்தை வைத்துத்தான் அது எவ்வளவு பணம் என்பதை தீர்மானித்தார்களே ஒழிய அதில் எந்த உருவமும் எந்த சின்னமும் எந்த குறியீடும் அந்த ஷேக்கலில் இருக்காது. அது சிறிய பணமாக இருந்தால், சின்ன பணம் பெரியதாக இருந்தால் பண மதிப்பு கூடும். எனவே அந்த அளவை வைத்துத்தான் ஷேக்கல் என்ற பணத்தை அவர்கள் மதித்தார்கள், மதிப்பளித்தார்கள். அந்த ஷேக்களை கொண்டு போய் தர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெளியிலிருந்து வருகிறீர்களா, எங்களிடத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை 100 தாருங்கள், நாங்கள் 20 திருப்பி தருகிறோம், 10 தாருங்கள், நாங்கள் 2 திருப்பி தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் மக்களுடைய அந்த வியர்வை துளிகளை வீணாய் அவர்கள் கொள்ளையிடுகின்ற நிலைமை அவளிடத்தில் காட்டி, இந்த பலிப்பொருள்களை நீ பலியிடலாம் என்று சொல்லி கொடுத்தனுப்பிய பிறகு அதே பலிப்பொருள் பலியிடப்படாமலே மீண்டும் அந்த விற்ற நிலைமையெல்லாம் பார்த்துத்தான் இந்த 2 இடத்தை முறியடித்து, இந்த 2 இடங்களை சிதறடித்து வெளியிலே துரத்தி அந்த இடத்தில் ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகின்றார். என் அன்பின் இறை மக்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருப்பவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் எவ்வளவு தாளந்து தந்திருக்கிறேன். உலகத்தில் யாரும் தர முடியாத ஜீவனை தந்திருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிறாயே, ஆயுளோடு இருக்கிறாயே, ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாயே, ஆண்டவரை தொழுகிறாயே, ஆண்டவரை பணிகிறாயே, இன்றைக்கு நீ நினைத்ததை போன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயே. ஆண்டவரின் இல்லம் பாழ்பட்டு கிடப்பதை பார்க்க மாட்டாயா? பார்வையற்ற ஒருவன் இதோ தாவீதின் குமாரன் வருகிறார் என்று அறிந்து கொண்டார். பார்வை உள்ள பக்தியாளர்களே, பவனியிலே வந்து பங்கு பெற்ற ஆண்டவரின் பிள்ளைகளே, உங்கள் கண்களும் என் கண்களும் ஏன் திறக்காமல் இருக்கிறது? நம் கண்கள் அதிகாரத்தின் மீது, நம் கண்கள் ஆட்சியின் மீது, நம் கண்கள் மாட்சியின் மீது, நம் கண்கள் புகழ்ச்சியின் மீது, நம் கண்கள் வாழ்வினுடைய உச்சத்தின் மீது இருக்கிறதே. ஆலயத்தின் மீது ஏன் நம் கண்கள் இல்லை? கடவுளின் மீது, கடவுளின் இல்லத்தின் மீது ஏன் நம் கண்கள் இல்லை? நீங்கள் எல்லாம் திரளாய் வந்திருக்கிறீர்களே, என்னை பின்பற்றி வந்தவர்களே, நீங்கள் எல்லாம் உங்கள் பெத் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் வந்தீர்கள். ஆனால் இறைவனின் வீடை குறித்து ஏன் எண்ணமில்லாமல் இருக்கிறீர்கள்? கடவுளின் வீடு பாழாய் கிடக்கிறது. உள்ளே வந்து மக்கள் அமர முடியாமல், ஆண்டவரை தொட முடியாமல், ஆண்டவரை பார்க்க முடியாமல், ஆண்டவரை பணிய முடியாமல் இப்படி வாழுகிறார்களே. இதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? உலகமெல்லாம் போகிறாய், முடிந்த இடமெல்லாம் போகிறாய், எங்கெங்கோ நம் பயணத்தினுடைய கால்கள் நீட்சியாகிறது. இதோ பவனியாக சென்ற இயேசுகிறான் எருசலேம் தேவாலயத்தில் நிற்கிறார். இன்றைக்கு ஆல்காட் திரு அவையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, என் ஆலயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும், ஆண்டவரின் மீது அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும், என்னை அரசனாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கின்ற அரசனை போன்ற அல்ல. யூத குலத்திற்கு மட்டும் விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால் என் பயணம் வலது பக்கமாக திரும்பும். நான் ஒட்டுமொத்த யுகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் விடுதலை தர வேண்டும், ரட்சிப்பை தர வேண்டும் என்று சொன்னால் நான் இடது பக்கமாக போக வேண்டும். எனவே நான் இடது பக்கமாக போகிறேன். இறைவனின் இல்லம் இருக்கின்ற இடத்திற்கு போகிறேன். இறைவனின் இல்லத்தை தேடி போகிறேன். இறைவனின் இல்லத்தில் நான் இருக்க போகிறேன் என்று இறைவனின் இல்லத்தில் நுழைந்தார். ஆனால் அந்த நாளே இறைவனின் இல்லத்திலிருந்து அவர் வெளியேறி போனார். அன்று இரவும் அவர் பெத்தானியாவில் தங்கினார். என்ன நடந்தது? நடக்கப் போகிறது? நீதி கேட்ட இந்த பயணம், நெறியோடு நடக்க வேண்டிய அழைத்து சென்ற இந்த பயணம் ஆலயத்தில் நிறைவடைகிறது. ஆலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவர்
உங்களையும் என்னையும் சேர்த்திருக்கிறார். எங்கெங்கோ வேலியில் பூத்திருந்த நம்மை, எங்கெங்கோ வீதிகளில் உதிர்ந்து கிடந்த நம்மை, எங்கெங்கோ சாலைகளில் சரிந்து கிடந்த நம்மை, எங்கெங்கோ நம் வீடுகளிலே விழுந்து கிடந்த நம்மை கோவிலிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இந்த புனித பணியை ஆண்டவர் செய்திருக்கிறார். கோவிலில் கொண்டு வந்து பவனியை நிறுத்தினார். பவனியாக வந்தவர்களே, இந்த அவனியில் வந்து ஆண்டவரின் இல்லத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறோம்? எப்படி செய்ய போகிறோம்? எப்பொழுது செய்ய போகிறோம்? எப்படியெல்லாம் நாம் இறைவனுக்காக வாழப்போகிறோம் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பு தெய்வமே, கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நாடுகளிலும் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தின் சுற்றளவில் இருக்கிற எல்லா மக்களையும் அழைத்து வந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்கின்ற யூத முறைமையிலே நீரும் அந்த பயணத்தில் பங்கெடுத்தீர். ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்கிற பயணம் உம்முடைய பயணம் அல்ல. இறைவன் உம்மை இந்த உலகத்தில் ஏன் படைத்தாரோ அந்த பயணத்தை நிறைவேற்றுகின்ற பயணமாகத்தான் இந்த உலகத்திற்கு நீர் பிள்ளையாய் கையளிக்கப்பட்டீர். அந்த கடைசி தருணத்தை நோக்கி இந்த பயணம் எருசலேமை நோக்கி நிறைவேறுகிறது. எருசலேமில் ஆலயத்தில் இருக்கிறீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கோ இருக்கிறோம். ஆலயத்திற்கு அவ்வப்பொழுது வந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை கோவிலில் கொண்டு வந்து சேர்க்கிற புனித பணியை, வேலியில் பூத்திருந்த எங்களை கோவிலில் கொண்டு வந்து சேர்க்கிற புனித பணியை நீர் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர். நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நீர் சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். இறை இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம். இருள நல்ல கடவுளே. ஆமேன், ஆமேன்.